சோ ஏற்கனவே விஜய்க்கு நல்ல கூட்டம் வருகிறதுன்னு மாற்றி மாத்தி காங்கிரஸ்ல பல பேர் சொல்லிட்டாங்க. ஐ மீன் கார்த்தி சிதம்பரத்துல ஆரம்பிச்சு பிரவீன் சக்கரவர்த்தி வரை, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணின்னு போயிட்டு இருக்கு. சோ தெளிவாக அங்கு இருக்கிற ஒரு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 70% பேர் இப்போ விஜயோடு செல்வதற்கு தயாராகி விட்டார்கள். சோ செல்வ பெருந்தகை கூட இப்பொழுது இவர் கொடுப்பார், அமைச்சரவையிலும் கொடுப்பார், அவருக்கு பெரிய மனதுன்னு சொல்லிட்டு கொடுக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளிவிட்டார். பீட்டர் அல்போன்ஸ் முழுக்க முழுக்க திமுகவுடைய அனுதாபியாக மத்தியிலேயே அவருக்கு ஸ்டாலினுக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் பேசியவர், அவரும் இப்பொழுது விஜய் கூட சேருவதற்கு ஆதரவு போல பேசுகிறார். சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி என்ற ஒருவருடைய முடிவுக்காக காத்திருக்காங்க. ராகுலும் பிரியங்காவும் கேரளாவை மனதில் வைத்துக் கொண்டு விஜயோடு செல்வதற்கு தயாராகி விட்டார்கள். சோ அந்த கடைசி டிசிஷன் இஸ் பெண்டிங். பட் காங்கிரஸ் இருந்தாலும் இனிமேல் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா எல்லா அந்த தளபதினு சொல்லிட்டு மதுரையில் ஒருவர் பேசியதாக இருக்கட்டும், இங்க இருந்து கொடுக்கப்படுகிற இதுவாக இருக்கட்டும், எனவே இனிமே அந்த கூட்டணியில ஒரு ஜெல்லிங்னே இல்லை. கிட்டத்தட்ட 2011 அல்லது 2001 தேர்தல் போல திமுக தன்னுடைய மிகவும் லோயஸ்ட் லெவல்ல இப்ப இருக்கு.